வணக்கம் மாணவர்களே. காணொளியில் உங்களுடன் இணைவது உங்கள் தமிழாசிரியை. நாம் சென்ற காணொளியில் எச்சம் என்றால் என்ன என்பது பற்றியும், எச்சம், பெயரெச்சம், வினையெச்சம் என 2 வகைப்படும் என்பதை பற்றியும் அறிந்தோம். தற்போது அதிலுள்ள புத்தக பயிற்சிகளை அறிவோம். புத்தக பயிற்சிகள்: அட்டவணையை நிரப்புக. இங்கே வினைமுற்று கொடுத்துட்டாங்க. நாம் அதற்குரிய பெயரெச்சம் வினையெச்சம் கண்டுபிடிச்சி எழுதணும். இப்போ கண்டான், அதனுடைய பெயரெச்சத்தை நாம் எழுதணும். வினையெச்சம் கண்டு அப்படிங்கிறத அவங்க கொடுத்துட்டாங்க. அதே மாதிரி வாங்கினான் அப்படிங்கிறடைய பெயரெச்சம். வினையெச்சம் 2 எழுதணும். நீந்தினான், நீந்திய. அடுத்தது வினையெச்சம் நம்ம எழுதணும். தேடினான், பெயரெச்சத்தையும் வினையெச்சத்தையும் நம்ம எழுதணும். இங்கே வினைமுற்றையே கொடுக்கல, அந்த வினைமுற்றை நம்ம எழுதணும். இப்போ பறந்தது, பறந்த வினையெச்சத்தை நம்ம எழுதணும். பாருங்கள், நம்ம இங்கே எழுதியிருக்கிறோம். அடுத்ததாக பெயரெச்சம் வினையெச்சம். கண்டான் அப்படின்னு இருந்ததுங்களா, கண்ட. அங்கே வினையெச்சத்தில் கண்டு அப்படின்னு எழுதியிருந்தாங்க. வாங்கினான், வாங்கிய, வாங்கு. நீந்தினான், நீந்திய, பெயரெச்சம் நீந்திய, வினையெச்சம் நீந்து. தேடினான், தேடிய, பெயரெச்சம் வினையெச்சம் தேடு. வினைமுற்று அங்கே கொடுக்கல, பறந்தது. அதுக்குரிய வினையெச்சம் பறந்து. இதுதான் பெயரெச்சம் வினையெச்சம் இல்லையா. அங்கே வினைமுற்று கொடுத்துட்டாங்கன்னா அதுக்குரிய நம்ம பெயரெச்சத்தையும் வினையெச்சத்தையும் நம்ம இங்கே எழுதியிருக்கோம். அடுத்தது, கீழ்கண்ட வாக்கியத்தில் உள்ளவற்றுக்கு பெயரெச்சம் வினையெச்சம் என பிரித்தறிக. இங்கே வாக்கியங்கள் கொடுத்துருக்காங்க. அதை வச்சு நம்ம அது பெயரெச்சமா வினையெச்சமானு கண்டுபிடிக்கணும் இல்லைங்களா. பெயரெச்சம் அப்படின்னா பெயரை கொண்டு முடியக்கூடியது, வினைனா ஒரு செயலை கொண்டு முடியக்கூடியதுன்னு நம்ம படிச்சிருக்கோம். இப்போ இழுத்து சென்றான் ஒரு செயல் இல்லைங்களா, அதனால் அது வினையெச்சம். கறந்த மாடு, மாடுங்கிறது ஒரு பெயர், அதனால் அது பெயரெச்சம். முட்டிய காளை, காளை அப்படிங்கிறது ஒரு பெயர் தான், பெயரெச்சம். சமைத்து உண்டான் ஒரு செயல், வினையெச்சம். மெல்ல பேசுவேன், இதுவும் ஒரு செயல்தான், அது வினையெச்சம். உடைந்த பேனா, பெயரெச்சம். கிழிந்த புத்தகம், பெயரெச்சம். அடுத்தது, கீழ்காணும் தொடரில் வினையெச்சத்தை வட்டமிடு. இப்போ இங்கே கொடுத்துருக்கூடிய வாக்கியங்கள் அமைந்த வினையெச்சத்தை மட்டும் நாம் என்ன பண்ணணும், வட்டமிடணும். இதுதான் உங்களுக்குரிய ஹோம்ஒர்க்கு. இதை உங்களுடைய ரஃப் நோட்டில் எழுதி இது வினையெச்சமோ அதை நீங்கள் என்ன பண்ணணும், வட்டமிடணும். எழில் படித்து வெற்றி பெற்றான். குழலி ஆடி பாடி மகிழ்ந்தாள். 3வது நாள் முருகன் படம் வரைந்து சென்றான். 4வது குரங்கு கிளையை வளைத்து ஆடியது. 5வது பறவைகள் பறந்து சென்றன. உள்ள வினையெச்சத்தை என்ன பண்ணணும், வட்டமிடணும். நன்றி மாணவர்களே.